உருகிய இதயம். இத்தனை நாள் என்னை உருகி உருகி காதலிச்சுட்டு இப்போ இப்படி திடீர்னு வந்து நான் வீட்டில் பார்த்துருக்கிறத தான் கல்யாணம் பண்ண போகிறேன், என்னை மறந்துடுன்னா என்ன அர்த்தம் வனஜா? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா நீ? கோகுல், நானும் உன்னைய உண்மையை தான் காதலிச்சேன். வீட்டில் பிரச்சனை, நம்ம காதலை அவங்க நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. உனக்கு வீடு இல்லை, நிரந்தரமாக வேலை இல்லை. வீட்டில் பார்த்துருக்கிறவனுக்கு காரு பங்களா சொந்த கம்பெனி எல்லாம் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாழ்கிறதுக்கு காதல் மட்டும் போதாது, கொஞ்சம் காசும் வேணும். அப்போது பணம் மட்டும்தான் வாழ்க்கையா வனஜா? பணம் இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா கோகுல்? என்ன மறந்துட்டு உன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா? ஏன் ஊரில் உலகத்தில் காதலிச்சலை மறந்துட்டு கட்டினவ கூட யாரும் சந்தோஷமாக வாழலையா கோகுல்? என்னாலையும் கோபுரத்தில் இல்லைனாலும் குடிசையிலாச்சும் உன்னை சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ வைக்க முடியும் வனஜா. ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடா ப்ளீஸ். நீ இல்லாமல் என்னால் இனி வாழ முடியாது என கூறி அவள் கரங்களை பற்ற எத்தனிக்க அவள் அவன் கரங்களை தட்டிவிட்டு 2 ஸ்டெப் பின்னால் சென்று, இந்த வசனம் எல்லாம் பேசவும் கேட்கவும் நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது கோகுல். நீ என்னை காதலிச்சது உண்மைனா இனி என்னை தொந்தரவு பண்ணாது. இந்தா, நீ கொடுத்த கடிதமும் உன்னோட ஃபோட்டோவும். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீ நினச்சா நான் உனக்கு கொடுத்த கடிதத்தையும் என் ஃபோட்டோக்களையும் கிழிச்சு தூக்கி தூர போட்டுரு. என் நினைப்பையும் உன் மனசுலேருந்து அழிச்சிரு என கூறி சென்ற அடுத்த நொடியே திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறி கண்களின் வழியே கண்ணீராய் கொட்டியது அவன் இதயம். சில ஆண்டுகள் சென்றது. புதிய கம்பெனி ஒன்று துவங்க போகிறேன், அதுக்கு பணம் தேவைப்படுது. போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கி வா. வந்தா பணத்தோட வா, இல்லைன்னா அங்கேயே இருந்துரு என வனஜாவின் கணவன் வனஜாவிடம் கூறிவிட்டு தன்னுடைய பென்ஸ் கார் ஓட்டுநரை அழைத்து, அம்மாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ மட்டும் திரும்பி வா என சொல்லி அனுப்பிவிட்டான். கண்கள் குளமாக காரில் எதிரே வந்து செல்லும் வாகனங்களை வெறித்து பார்த்து கொண்டே வாழ்க்கை வெறுத்து போய் செல்கிறாள் வனஜா. சிக்னல் ஒன்றில் வந்து நின்றது. அவள் சென்று கொண்டிருந்த கார். எதேச்சியாய் கண்டாள் தான் அன்று வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்த கோகுலை. அவன் தன்னுடைய TVS 50 பைக்கில் பின்னால் அவன் மனைவியுடன் அமர்ந்திருக்கிறான். அவள் அவன் இடையே இருக்க கட்டியணைத்து அமர்ந்திருக்கிறாள். இப்போது அவள் அவன் காதோரமாய் ஏதோ கிசுகிசுக்கிறாள். பதிலுக்கு திருப்பி அவன் ஏதோ சொல்ல வெட்கத்தில் சிவக்கிறது அவள் முகம். அவள் செல்லமாக அவன் முதுகில் தன் நெற்றியால் மோதுகிறாள். மோதியவள் முகத்தை திரும்பி பார்க்க அவர்கள் இருவரது முகங்களும் புன்னகையில் அழகாய் மலர்கிறது. எதேச்சியாய் வனஜா இக்காட்சியை தன் காரிலிருந்து கண்ட அடுத்த நொடியே திடநிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறி கண்களின் வழியே கண்ணீராய் சொட்டியது அவள் இதயம். நன்றி.